எதிரான குற்றங்கள், திரும்பிய திசையெங்கும் போதை கலாச்சாரங்கள் மண்டியிட்டு கிடக்கின்றன. ஆகின்றது இந்த தமிழகத்திலே திமுகவின் அராஜகங்கள் கொடிகட்டி பறக்கின்றது. இந்த திமுக என்று ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அன்றிலிருந்து இன்று வரை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சமுதாய கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த தமிழகத்திலே எத்தனையோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்றை மட்டும் சொல்கிறேன். என்னவென்றால், ஒரு 16 வயது நிரம்பிய ஒரு சிறுமி, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செல்கின்ற ஒரு சிறுமி கஞ்சா விற்கிறாள். அவளை காவல் நிலையத்திலே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறார்கள். வாக்குமூலம் கேட்கிறார்கள். அந்த சிறுமி சொல்கிறாள், ஆமாம், நான் கஞ்சா விற்றேன், புகைப்பிடித்தேன், போதைப் பொருட்களை சாப்பிட்டேன், ஏதோ சொல்றாங்க, அதை நான் சாப்பிட்டேன், பள்ளிக்கூடத்திலே உள்ள கேமராவை உடைத்தேன் என்று அந்த சிறுமி சொல்கிறாள். அதிலும் 16 வயதே நிரம்பிய ஒரு சிறுமி சொல்கிறாள். எத்தனை வேதனையாக இருக்கிறது, எத்தனை அசிங்கமாக இருக்கிறது. நமக்கே ஒரு தாயாய், ஒரு பெண்ணாய் அத்தனை வேதனையாக இருக்கிறது அந்த பெண் குழந்தை சொல்வதை கேட்கும் பொழுது. அதை தாண்டியும் அந்த பெண் குழந்தை சொல்கிறார், என்னை காவல் நிலையத்திலே விசாரித்து விட்டு என்னை ஜெயிலிலே போட்டார்கள், நான் பிறகு வெளியே வந்தேன், நான் அப்படித்தான் கஞ்சா விற்பேன் என்று வாக்குமூலம் கொடுக்கிறாள். எத்தனை கேவலமான நிலைமையிலே இந்த தமிழகம் இருக்கிறது. அதிலும் அந்த தமிழகத்திலே அந்த கல்வி கூடத்திலே அந்த சிறுமி கேமராவை உடைத்தாளாம். பள்ளி கல்வித்துறை அத்தனை மோசமாக இருக்கிறது. பள்ளி கல்வித்துறையை கையிலே வைத்திருக்கிற இந்த அன்பில் மகேஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆம், அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். எங்கே விளையாடி கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர்? நான் என்னுடைய அம்மா வீடோ அப்பப்பா வீடோ சொல்றாங்க, என்னுடைய அந்த வீட்டிலே நான் முன்னாள் வாசல் படியிலே உட்கார்ந்து கொண்டு சறுக்கு விளையாடி கொண்டிருந்தாராம். அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறாராம் அந்த தனியார் யூடியூப் சேனலிலே. அப்போ இந்த தமிழக மக்கள் எல்லாம் முட்டாள்கள். அவர்கள் மட்டும் அமைச்சர் பதவியை வாங்கிக் கொண்டு உல்லாசமாய் இருப்பார்களாம். எத்தனை வேதனையாக இருக்கிறது. அதோடு கள்ளச்சாராயம், அடுத்ததாக கள்ளச்சாராய மரணங்கள் தமிழகத்திலே கொத்தாய் மரணங்கள் நிகழ்ந்தது. அந்த மரணத்தை பார்க்கும் பொழுது, அதாவது அவங்க வீட்டில் அந்த கள்ளச்சாராயத்தை தயாரித்தவன் ஒரு திமுக நிர்வாகியோட பினாமி. அதுக்கப்புறம் எத்தனை மரணங்கள் அதிலே நிகழ்ந்தது. அவன் இப்பொழுது வெளியில இருக்கிறான். அவனை சும்மா ஒரு போக்குக்காக காவல்துறைக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவன் வெளியில தான் உட்கார்ந்து இருக்கான். இப்படியான அவல நிலைமைகள் தான். ஆனா பாதிக்கப்படுறது என்னமோ தமிழகத்து மக்கள் தான். இப்படியான அவல நிலைகள் தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திமுக ஆட்சியிலே. அப்புறம் தமிழகத்திலே திமுக ஆட்சியினால் இந்து மக்களுக்கான இந்து விரோத அரசாக செயல்படுகிறது. இந்து மக்களுக்கான துரோகங்கள் படிப்படியாக கண்டினியூஷனாகவே நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டும் உடைக்கப்பட்டும் இருக்கின்றது. அந்த திமுகவில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், தைரியமாக சொல்கிறார்கள், நான் சரஸ்வதி கோயிலை இடித்தேன் என்றும், பார்வதி கோயிலை இடித்தேன் என்றும், லட்சுமி கோயிலை இடித்தேன் என்றும் தைரியமாக சொல்கிறார்கள். அத்தனை அளவுக்கு இந்து விரோத போக்கை இந்த திமுக அரசு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அதை சர்வசாதாரணமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் இந்த திமுக அரசை நாம் எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், 1000 ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய அளவுக்கான சாதனையை நான் இந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறேன் என்று வெட்கமே இல்லாமல் சொல்லுகிறார். ஆம், அவர் செய்யத்தான் செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் என்றால், கள்ளச்சாராய மரணங்கள், போதை கலாச்சாரங்கள், பெண்களுக்கு எதிரான தொல்லைகள், கற்பழிப்பு, இந்த சம்பவங்களில் எல்லாம் தமிழகம் தான் முதலிடம் பிடிக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் கடன் வாங்கிய மாநிலங்களை விட இந்த தமிழ்நாடு மட்டும் இத்தனை சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகளில் எந்த மாநிலமும் வாங்காத அளவுக்கான ஒரு கடனை இந்த தமிழகத்திலே இந்த திமுக அரசு வாங்கி இருக்கிறது. இது மிகப்பெரிய சாதனை தானே. இந்த சாதனையை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 1000 ஆண்டுகள் என்ன, 2000 ஆண்டுகள் என்ன, 3000 ஆண்டுகள் என்ன, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்திலே ஸ்டாலின் எனும் சர்வாதிகாரி ஆட்சி செய்தான். அவன் இந்த தமிழகத்தையே பால்படுத்தி, தமிழகத்தை சுடுகாட்டாக்கி, தமிழகத்தையே சுரண்டி எடுத்துக்கொண்டு தன் வீட்டிலே வைத்துக் கொண்டான். தமிழகத்தை சுடுகாடாய் மாற்றிவிட்டான் என்ற வரலாறு பேசும் ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய வரலாறை கட்டாயமாக பேசும், கவலை கொள்ளாதீர்கள் ஐயா. அடுத்ததாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக செய்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே கிராமங்கள் தோறும் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் இணைப்பு தந்தார். இன்னொன்று, அதிலே ரேஷன் அரிசி இப்பொழுதெல்லாம் நாம வாங்கி கொண்டிருக்கிறோம். அதுல 40 கிலோ அரிசி, அதாவது 20 கிலோ அரிசி ஸ்டேட் கவர்மெண்ட்
ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பிலையும் 20 கிலோ அரிசி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கொரோனா காலத்துல இருந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப இப்ப என்ன அப்படின்னா இந்த நேரத்துல வந்து அந்த 20 கிலோ அரிசியை வந்து 20 கிலோ இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக கவர்மெண்ட் 20 கிலோ அரிசி மட்டும் தான் கொடுக்கறாங்க. அந்த கொடுக்கிற அந்த 20 கிலோ அரிசி தயவு செய்து மக்களை கேட்டுக்கொள்ளுங்கள், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற அரிசி தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கிற அரிசியை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு பிரதமர் கொடுக்கிற அரிசியை கொடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க இந்த திமுக அரசு அப்படின்னா பிரதமர் அரிசியை நிப்பாட்டிட்டாருன்னு சொல்றாரு. நம்முடைய பிரதமர் அரிசியை நிப்பாட்டவே இல்ல, அவர் வந்து அரிசி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொரோனா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இலவச அரிசி கொடுக்கிறாரு. இப்ப நீங்க எல்லாம் வாங்குற அரிசி வந்து பிரதமர் கொடுக்கிற அரிசி. நம்முடைய தமிழக அரசு கொடுக்கிற அரிசி அப்படியே எடுத்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எத்தனை குடும்பம் எத்தனை ரேஷன் கார்டு தமிழகத்துல இருக்கு அவ்வளவுத்தையும் அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போறாங்க. இத இப்போ ஆனா பிரதமரை வந்து குறை சொல்லுது. பிரதமர் தான் அரிசியை நிப்பாட்டிட்டாரு, பிரதமர் அரிசியை நிப்பாட்டல, பிரதமர் அரிசி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. தயவு செய்து மக்களை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை தடவை என்ன பண்ணினாலும் மத்திய அரசு நம்முடைய பிரதமர் நமக்காக கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையுமே தமிழக இந்த திமுக அரசு, இந்த கேடுகட்ட திமுக அரசு தான் செய்ததாய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு மக்களை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டு அதிலும் நம்முடைய பாரத பிரதமரை குறைவேறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அவல நிலைகள் எல்லாம் மாற வேண்டுமானால் நாம் இந்த திமுக அரசை ஓட ஓட விரட்டிவிட்டு நம்முடைய பாரத பிரதமரின் கரங்களை வலு சேர்ப்பதற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து இந்த திமுக ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். நம் இந்துக்களுக்கு துரோகம் செய்யும் இந்த திமுக அரசை வேரோடு அறுப்போம். இந்த மதம் நம் மதம் மட்டுமல்ல, நம் கலாச்சாரம், நம் வாழ்வியல் முறை, நம் பண்பாடு. ஆம், நம் பண்பாட்டை சிதைத்த இந்த திமுக அரசு இன்னமும் நமக்கு தேவையா என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த திமுகவை ஓட ஓட விரட்டுவோம். இந்த இந்து மதத்தை நாம் காப்பாற்ற வேண்டுமானால், இந்த மக்களை நாம் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் நிம்மதியாக சாமி கும்பிடவும் நிம்மதியாக வாழவும் முடியும். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம், இந்த ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.